வணக்கம். அன்பே மொழி. கோபத்தில் எடுக்கின்ற எந்த முடிவும் சரியானதாக இருக்காது. அது உணர்ச்சி வேகத்தில் எடுக்கின்றபடியால் அது பாதக சாதகங்களை பற்றி யோசிக்காமல் ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த உணர்ச்சி வேகத்தில் எடுக்கப்படுவதால் அது சரியானதாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி எடுத்துவிட்டால், அதை செயல்படுத்திவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், இழப்புகள், மன கஷ்டங்கள் ஏராளம். அதனால் பல நேரங்களில் பின்னடைவை கூட வாழ்வில் சந்திக்க நேரிடும். அதனால் கோபத்தில் இருக்கின்ற பொழுது சொற்களையோ அல்லது எந்த செயலையோ செய்யாமல் அமைதியாக அமர்ந்து விடுதல் நல்லது. அப்படி அமர்கின்ற போது சிறிது நீரை அருந்திவிட்டு அமர்ந்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபம் தணியக்கூடும். சிறிது நேரம் கழித்து ஏதேனும் இனிப்பையோ அல்லது ஏதேனும் ஒரு பண்டத்தையோ உண்கின்ற போது இன்னும் கொஞ்சம் அது தணியும். பின்பு வேறு ஏதேனும் கலை வடிவங்களில் பாடல்களையோ அல்லது மந்திரங்களையோ நாம் கேட்கின்ற போது அது மேலும் குறைய வாய்ப்பிருக்கின்றது. அப்படி குறைத்து விட்ட பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்தால் அதற்கான சரியான தீர்வுகள் கிடைக்கும். பல நேரங்களில் கோபத்தில் எடுத்த பல முடிவுகளை நிதானமாக எடுத்த நல்ல முடிவுகள்தான் சரி செய்திருக்கின்றன. கோபத்தில் எடுக்கின்ற பல இழப்புகளை நிதானமாக எடுக்கின்ற முடிவுகள்தான் அதை சரி செய்து வாழ்வை சமன் செய்யக்கூடும். ஆகவே பல நேரங்களில் தவறுதலாக எடுத்த முடிவுகளை சரி செய்வதற்கு நிதானமான முடிவுகள் மிக மிக அவசியம். நன்றி.